ஹாய் வெல்கம் டு இபிஎஃப்ஓ தமிழ் சர்வீஸ். எம்ப்ளாயர்ஸ் எல்லாமே இப்போ புதுசாக ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ, எம்ப்ளாயியை வந்து ஆட் பண்ண முடியல அப்படின்னு. ஸோ அதுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆக்டிவ் சிக்னேட்டரி வந்து மேண்டட்ரி பண்ணிட்டாங்க. ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள வந்து புதுசாக ஒரு யூஏஎன் க்ரியேட் பண்ணணும், அது எக்ஸிஸ்டிங் யூஏஎன் கூட லிங்க் பண்ணணும். இது ரெண்டுக்குமே உங்களோட ஆக்டிவ் சிக்னேட்டரி நீங்கள் வந்து மேப் பண்ணியிருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். ஆக்டிவ் சிக்னேட்டரினா டிஜிட்டல் சிக்னேச்சர் அண்ட் உங்களோட ஆதார். ஸோ நீங்கள் ரெண்டுமே வந்து அது கூட மேப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும், செகண்ட் வந்து ஆதாருங்கிறது ஆப்ஷனல் தான். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ட்ராப் டவுன் போனீங்கன்னா டிஎஸ்சி அண்ட் இசைன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 கேள்வி தான். நேம் ஆஃப் ஆத்தரைஸ் சிக்னேட்டரி, டெசிக்னேஷன், மொபைல் நம்பர். நேம் ஆஃப் ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரினா கம்பெனி ஓனர் நேம், டெசிக்னேட்டர் வந்து ஓனர் ஆர் ஆத்தரைஸ் சிக்னேட்டரி எது வேணால் நம்ம கொடுத்துக்கலாம், இல்லை மேனேஜர், டைரக்டர், ஸோ எனி ஒன் ஆஃப். அப்புறம் மொபைல் நம்பர். ஸோ கீழே இசைனுக்கு பாருங்கள், ஆதார் நம்பர், நேம் ஆஸ் பர் ஆதார், டெசிக்னேஷன், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த். இசைன் எப்போ மேப் பண்ண முடியும், அட்டாச் பண்ண முடியும்னா ஃபஸ்ட்டு வந்து டிஎஸ்சி லிங்க் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். டிஎஸ்சி லிங்க் பண்ணணும்னா ரைட் சைட் கார்னரில் மேலே வந்து ஒரு டிரைவர் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது டவுன்லோட் யூட்டிலிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, டிஎஸ்சி சைனர் யூட்டிலிட்டி, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ண பிறகு சில செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோஸ் வந்து ஃபர்தராக நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஆல்ரெடி எதுவும் மேப் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு ரைட் சைட் கார்னரில் மேலே வியூ ரிஜிஸ்டர் டிஎஸ்சி, வியூ இசைன் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம டிஎஸ்சி கிளிக் பண்ணிக்கலாம். நம்மளது ஆல்ரெடி எதுவுமே மேப் ஆகலை, ஸோ எம்டியாக இருக்குது டேபு. ஸோ அகெயின் ரைட் சைட் கார்னரில் பாருங்கள், ஸோ சிக்னேச்சர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணால் ப்ரீவியஸ் பேஜுக்கு போயிடும். நம்ம அங்கே வந்து நம்மளோட அந்த 3 கேள்விகளை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம சைன் கொடுத்தோம்னா நமக்கு அடுத்த ஆப்ஷன் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம ரெஜிஸ்டர்டு இசைன் ஏதாவது நம்ம பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுவும் நம்ம ரைட் சைட் கார்னரில் மேலே இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது உங்களுக்கு அந்த பேஜ் லோட் ஆகும். ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து எனி ஒன் பண்ணலான்னு ஆப்ஷனில் இருந்துச்சு. ஸோ நம்ம பாருங்கள், நம்ம இசைன் வந்து நம்ம ஆல்ரெடி எனபிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு சம் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, சேம் இதே மாதிரி தான். அது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபர்தராக நான் சொல்கிறேன். பட் இப்போ வந்து ஃபஸ்ட்டு டிஎஸ்சி மேண்டட்ரி, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈஸி இனிஷியேட் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் வெரிஃபிகேஷன், சைன் அண்ட் அப்லோட் அண்ட் அப்ரூவல் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம டிஎஸ்சி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட டோக்கன், நம்ம இமுத்ராலையோ இல்லை வெளியே ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டியில் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த டோக்கனை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து லாகின் பண்ணி பாருங்கள். அந்த டோக்கனோட பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள். அதில் உங்களோட நேம் என்னென்னு கொடுத்துருக்கீங்கன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நேம் வந்து எக்ஸாக்ட் மேட்சாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது லிங்க் ஆகும், மேப் ஆகும், இல்லாட்டினா ஆகாது. ஸோ நான் நேம் செக் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து நேம் இன்புட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து டெசிக்னேஷன் ஓனர்னு கொடுக்குறேன். தென் நான் வந்து மொபைல் நம்பர் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த 3 கொஷின் ஃபில் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் டிவைசி கிளிக் பண்ணிட்டேங்கன்னா ஃபெச்சிங் லோக்கல் சர்டிஃபிகேட்ஸ், அது நம்மளோட சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணோம். ஸோ அதை அட்டாச் பண்ணி நம்மளுக்கு வந்து அது லிஸ்ட்டாக காமிக்கும். நீங்கள் ஒரே டிஎஸ்சியில் 2-3 பேரில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 2-3 பேர் காமிக்கும். ஒரு சிலர் ஒரே டோக்கனில் ரினிவல் பண்ணியிருப்பீங்க. ஸோ பழைய ஓல்டு கீ இருக்கும், நியூ கீயோட என்கிரிப்ஷனும் டிஎஸ்சி எல்லா டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு எது எக்ஸாக்ட் கரண்ட்டில் ஆக்டிவாக இருக்கோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு ஃபிச்சிங் லோக்கல் சர்டிஃபிகேட்ஸ்னே இருக்குது, பட் எதுவும் வியூ ஆகலை அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணி அந்த டிஎஸ்சி சர்வீஸை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் அது ரன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஜிஎஸ்டி யூட்டிலிட்டி அந்த மாதிரி தான் இது. ஸோ நான் இதை லேட்டராக ஆக்டிவேட் பண்ணனால நான் திருப்பியும் இனிஷியேட் பண்ணுறேன். ஸோ எம்ப்ளாயர் லாகின், ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டு இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறேன். இன்னொரு அப்டேட் இருக்குது, 2-வே அத்தன்டிகேஷன். செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஓடிபி வச்சு லாகின் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை எனபிள் பண்ணிடுவாங்க சீக்கிரத்தில். ஸோ நம்ம லாகின் பண்ணதும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் டிஎஸ்சி பை இசைன் நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த என்ட்ரி பேஜ் வரும். அதில் அந்த ஃபஸ்ட்டு 3 டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம ஃபில் பண்ணுறோம். நேம், டெசிக்னேஷன் அண்ட் மொபைல் நம்பர். பேர், டெசிக்னேஷன் ஓனர், தென் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் டிவைசி நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதும் அந்த சர்டிஃபிகேட் வந்து ஃபெச் ஆகும். ஸோ ஃபெச்சிங் லோக்கல் சர்டிஃபிகேட்ஸ் லோட் ஆகுது. நான் உங்களுக்கு லைவாக தான் பண்ணுறேன், எதுவுமே நான் கட் காப்பிலாம் பண்ணல. ஸோ வீடியோ லைவாக தான் போகுது. ஸோ வெரிஃபையிங் சர்டிஃபிகேட். ஸோ எனக்கு வந்து சர்டிஃபிகேட் வியூ ஆகுது. சர்டிஃபிகேட்டோட சீக்ரெட் டீட்டெயில்ஸ் இருக்கும், கோடு. ஸோ நான் அதை வந்து ஹைட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த இஷ்யூ டேட் மட்டும்தான் இருக்குது, தென் எக்ஸ்பீரி டேட்டு. ஸோ அது ரெண்டும்
உங்களுக்கு மோர் தென் 2 சர்டிஃபிகேட்ஸ் ஒரே இதில் இருந்துச்சுன்னா அது அப்படியே உங்களுக்கு லிஸ்ட்டில் காமிக்கும். ஸோ நீங்கள் அதை ஜஸ்ட்டு ரேடியோ பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 செகண்டில் அது வந்து உள்ள டேட்டா ஃபீட் ஆயிரும். ஸோ உங்களோட டேட்டா அதில் ஃபீட் ஆன பிறகு உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, ஸோ உங்களோட ஓனர் நேமு, தென் டெசிக்னேஷன், மொபைல் நம்பர் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேஜில் ப்ளூ கலரில் ரெக்வஸ்ட்னு ஒரு பட்டன் இருந்துச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ கலரில் இப்போ வேறு பட்டன் வந்திருக்கு அப்லோடுன்னு. ஸோ இதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த பிடிஎஃபை கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃபை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஆத்தரைஸ் சிக்னேட்டரியோட நேமு, டெசிக்னேஷன் ஆல்ரெடி பிரிண்ட் ஆகி வந்துடுது, ஓனர்னு இருக்குது. ஸோ நேமும் பிரிண்ட் ஆகி தான் இருக்கும். நம்ம வந்து அந்த 3 ஸ்பெசிமன் சிக்னேச்சர் பண்ணணும். கீழே வந்து சீல் வச்சு சைன் பண்ணணும் ஓனரோடது. ஸோ இதை மட்டும் பண்ணிவிட்டு இதை ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அங்கே அந்த அப்லோட்னு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃபை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணதை உள்ளே அப்லோட் பண்ணிக்கணும். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ண பிடிஎஃபில் மேலே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். லெட்டர் ஹெட்டில் தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்தது நீங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். அட்ரஸ் அதிலேயே. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி எதுவும் டவுட்ஸ்னால் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.